அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. என் குழந்தையே, உனக்கு இன்று ஒரு பெண்ணிடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது. இந்த பெண்ணான இந்த மார்கழி மாதத்தினுடைய முதலாவது நாளில் உனக்கு இந்த விஷயத்தை, என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதனை கேட்டு நீ சந்தோஷத்தில் மிக மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா இத்தனை நாளாக நீ பட்டு கொண்டிருந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நான் பதில் சொல்ல வருகின்றேன். உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது யார் என்று நீ தெரிந்து கொண்டு அவரினுடைய உதவியை தட்டாமல் பெற்றுக்கொள். ஒரு பெண்ணின் உதவியால் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நீ எதை கொண்டும் தவிர்த்துவிடக் கூடாது. உன் அம்மா நான் நல்லதை நடத்தி விடுவதற்கு தயாராகிவிட்டேன். உனக்கு உதவியை செய்வதற்கும் தயாராகிவிட்டேன். அதனால் இன்னும் 4 மணி வரை சென்டரில் இருக்கும். உனக்கு உதவியை செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். என் தங்கமே, இந்த பெண் தயாராகிவிட்டால் இதற்கு மேலும் எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ வேதனைப்படக்கூடாது. நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் கூடாது. என்ன சொன்னாலும் அதற்கு தலையசைத்து விடாதே என் தங்கமே. எல்லாவற்றையும் கடந்து உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்க தயாராகி விட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த அம்மாவினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மீட்டு உன் கைகளில் தந்துவிடும். நீ இழந்துவிட்டதாக நினைத்த ஒரு சந்தோஷத்தை நீ மீண்டும் முழுமையாக பெறப்போகின்றாய். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேதனைகளை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? நீ எதற்காகவும் இனி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் தங்க குழந்தையே. அந்த வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்து விட்டேன். இன்றோடு அந்த பிரச்சனை எல்லாம் முடிந்துவிடும், நாளையோடு முடிந்துவிடும் என்று நீயும் நாட்களை நகர்த்தி கொண்டுதானே இருக்கின்றாய். நாட்கள் தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றதே தவிர பிரச்சனைகள் நகர்ந்த பாடில்லை. பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வது, ஏது செய்வது என்று யோசிக்கும் முன்னரே பல துன்பங்கள் உன்னை கடந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றது. எல்லாவற்றையுமே தாண்டி ஏதாவது ஒரு உண்மை நம் வாழ்க்கையில் இருக்காதா, நமக்கு சற்றென்று ஒரு முடிவை கொடுத்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த அம்மா உனக்கான உதவியை இந்த பெண்ணிடத்திலிருந்து பெற்றுத்தர வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா நான் அமைதியாக பேசுகின்றேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பொறுமையை கடைபிடித்ததனால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை உன்னிடத்திலே கொடுக்க முடியும் என்ற எண்ணம் உன் அம்மாவிற்கு வந்துவிட்டது. ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ இங்கு எதுவும் நடந்துவிட போவதே இல்லை. அதனால் எல்லாவற்றையுமே நீ பரந்த மனப்பான்மையோடு, தெளிவான சிந்தனைகளோடு, அமைதியாகவும் பொறுமையாகவும் உனக்கு பெற்றுக் கொடுக்க நான் தயாராகி விட்டேன். என் தங்கமே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி கெட்ட விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்குமா என்று எண்ணுகின்ற உன்னுடைய மனநிலை இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்க போகின்றது. உன்னை சொல்லி எந்த ஒரு தவறும் இல்லை. ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்கள் அப்படிப்பட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிப்பட்ட சோதனைகளைத்தான் இத்தனை நாளும் காண்பித்து கொடுத்திருக்கின்றது. ஆனால் இனிமேலும் இப்படியே இருக்காது.
ஏனென்றால் உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது, நான் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கின்றேன் எனும் பொழுது, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன்னுடைய ஒட்டுமொத்த துன்பங்களுக்கும் உனக்கான தீர்வை கொடுக்க வேண்டும். எதை நினைத்து கொண்டும் நீ கண்ணீர் வடித்தாலும், எந்த விஷயம் உன் மனதில் சோதனைகளை ஆக்கினாலும், அந்த விஷயத்திற்கான தீர்வினை நீ பெற்றுவிட்ட பிறகுதான் அடுத்ததை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு அது வந்துவிட்டது. இனிமேல் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நல்ல நேரம், நல்ல சூழ்நிலைகள், உனக்கு நல்ல சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. உன்னை சுற்றி இருந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி சென்று விட்டது. மனதிற்குள் இருக்கின்ற கண்ணீரையும் கவலையையும் நிறுத்திவிட்டு, அம்மா சொல்வது போல உன் மனது நிறைவான மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ இப்பொழுதே தயாராகிவிடு. யாருக்கும் யாரை பற்றியும் இங்கு கவலை இல்லை. எப்போது தெரியுமா கவலை வருகின்றது? இன்னொருவர் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு அந்த கவலை வந்துவிடுகின்றது. எப்படி அவர்கள் சிரிக்கின்றார்கள், இவர்கள் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடந்தது, இவர்கள் எப்படி நினைத்ததையெல்லாம் முடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் கவலை வந்து விடுகின்றது. இது போன்ற எண்ணங்களோடு இருக்கின்ற மனிதர்களைத்தான் உன்னை சுற்றி நீ வந்து வைத்திருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தவறானவை. அடுத்தவர்களை பற்றி இவர்கள் சிந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிகவும் மோசமானவை. எப்படியாவது மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் இன்று இந்த அம்மாவினுடைய உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியின் மூலமாக எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையின் ஒரு உச்சத்தை தொட்ட மனநிலைக்கு நிச்சயமாக நீ வந்து விடுவாய். உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எதற்காக உனக்கு இதை செய்தோம் என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு தெய்வம் மிகப்பெரிய சோதனையை கொடுத்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையை இந்த பெண்தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றாள். அவள் யார் என்று தெரியுமா? என் தங்க குழந்தையே, நீ வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த வாராகி தாய்தான். அந்த வாராகியானவள் உன்னை ஆட்டி படைத்த சில மனிதர்களை துவம்சம் செய்துவிட்டாள். அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டாள். இனி உன் பக்கம் கனவிலும் திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சோதனைகளை கொடுத்து விட்டாள். அது மட்டுமல்லாமல் இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல சந்தோஷமான விஷயங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போவதாக இந்த அம்மாவினிடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாள். அதனால்தான் உன்னை தேடி வந்த இந்த பெண் தெய்வம் என்பதனை நீ புரிந்து கொண்டு, எதிரிகள் இந்த வாராகியை கண்டால் நடுங்கி ஓட்டம் எடுக்கின்ற அளவிற்கு அந்த நேரத்தில் உனக்கு ஒரு உதவியை செய்ய தானாகவே வந்திருக்கின்றாள் என்றால் அந்த தெய்வத்தை என் பிள்ளை நீ கையெடுத்து வணங்க வேண்டும்.